அத்தாலியாள். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராச வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். தாவீதின் குடும்பத்தார் இஸ்ரவேல் தேசத்திலே தொடர்ந்து ராஜ்யபாரம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தாவீதின் குடும்ப விளக்கு அணைந்து போகாது. தாவீதின் குடும்பத்தாருக்கு சோதனையான காலம் வந்திருக்கிறது. தாவீதின் குடும்ப விளக்கு அணைந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாக தாவீதின் விளக்கு அணைந்து போகாமல் பாதுகாக்கிறார். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தர் யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். அத்தாலியாள் யோவாசை தவிர யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான மற்ற யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். யோவாஸ் தேவாலயத்தில் ஒழித்து வைக்கப்படுகிறான். தாவீதின் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ராஜவம்சம் முழுவதும் அழிந்து போகாதவாறு கர்த்தர் காப்பாற்றுகிறார். தாவீதின் ராஜவம்சத்தை முழுவதுமாக வேறறுத்து போட வேண்டும் என்று சாத்தான் சதி பண்ணுகிறான். இது அவனுடைய 3வது முயற்சியாகும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறாமல் தடுக்கும் வல்லமை சாத்தானுக்கு இல்லை. யெகூ யூதாவின் ராஜாவாகிய அகசியாவை கொன்று போடுகிறான். அத்தாலியாள் அகசியாவின் தாயார் தன்னுடைய குமாரன் இறந்து போன செய்தியை கேட்டபோது அவள் யூதா தேசத்தின் ராஜவம்சத்தர் அனைவரையும் கொண்டு போடுகிறாள். இவர்கள் எல்லோருமே அகசியாவுக்கு பின்பு யூதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ராஜ்யபாரம் பண்ணக்கூடியவர்கள். அகசியா இறந்து போன பின்பு யூதா தேசத்தை தானே ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்று அத்தாலியாள் ஆசைப்படுகிறாள். அவளிடத்தில் ராஜாசனம் பண்ண வேண்டும் என்னும் பதவி வெறி காணப்படுகிறது. அவளால் நியாயமான முறையில் யூதாவின் ராஜாசனத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அத்தாலியாள் யூதா தேசத்தின் ராஜவம்சத்தர் அனைவரையும் சங்காரம் பண்ணி யூதாவின் ராஜாசனத்தை பெற்றுக்கொள்கிறாள். யெகூ அகசியாவை கொன்று போட்டான். அதற்காக அத்தாலியாள் கர்த்தர் மீது கோபப்படுகிறாள். கர்த்தரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆகாபின் குடும்பத்தார் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அத்தாலியாள் ஆகாபின் குடும்பத்தை சேர்ந்தவள். இவள் ஏசபேலின் குமாரத்தி. கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை அழித்து போட்டதினால் அத்தாலியாள் தாவீதின் குடும்பத்தாரை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறாள். ஏசபேல் சபிக்கப்பட்ட ஸ்திரீ. ஏசபேலின் குமாரத்தியாகிய அத்தாலியாள் ஒரு பொல்லாத ஸ்திரீ. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். கர்த்தர் யோசேபாள் என்னும் ஒரு ஸ்திரீயை எழுப்பி தாவீதின் வம்சத்தார் முற்றிலுமாய் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிறார். இவள் யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தி. யோசேபாள் அகசியாவின் சகோதரி. இவள் ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவி. யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுக்கிறாள். யோவாஸ் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் கர்த்தருடைய ஆலயத்தின் பள்ளி அறையில் ஒளித்து வைக்கிறாள். யோவாஸ் யோசேபாளோடு கூட 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான். இக்காலத்தில் அத்தாலியாள் யூதா தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறாள். யோவாஸ் ஒளித்து வைக்கப்படுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள ஒரு பள்ளி அறையே பாதுகாப்பான ஸ்தலமாக இருக்கிறது. இந்த அறை ஆசாரியருக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அத்தாலியாள் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள இந்த பள்ளி அறைக்கு வரவும் மாட்டாள். அதை சோதனை போடவும் மாட்டாள். அத்தாலியாளுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் அக்கறை இல்லை. கர்த்தரிடத்தில் அவளுக்கு பக்தியும் இல்லை. ஆசாரியனாகிய யோய்தா ராஜகுமாரனாகிய யோவாசை
கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள இந்த பள்ளி அறையில் ஒளித்து வைத்து பாதுகாக்கிறான். அவனுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறான். இந்த விஷயம் அத்தாலியாளுக்கு தெரிய வந்தால் அவள் யோவாசையும் கொன்று போடுவாள், அவனை ஒளித்து வைத்த யோய்தாவையும் கொன்று போடுவாள். ஆனாலும் யோய்தா கர்த்தரை நம்பி யோவாசை பாதுகாக்கிறான். மோசே மறைத்து வைக்கப்பட்டது போல யோவாசும் கர்த்தருடைய ஆலயத்திலே மறைத்து வைக்கப்படுகிறான். தாவீது சங்கீதத்தில் சொன்ன வாக்கியம் இங்கு நிறைவேறுகிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. கர்த்தருடைய ஆலயம் பாழடைந்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான். யோவாஸ் ராஜாவான பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறான். ஆலயம் கர்த்தருடையது, அது பழுதடைந்திருக்க கூடாது. யோவாஸ் ஆலயத்திலே 6 வருஷம் இருந்ததினால் அவனுக்கு ஆலயத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பழுதுகளை பற்றியும் தெரிந்திருக்கிறது. ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்னும் வாஞ்சையும் அவனுடைய மனதில் உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு காரியத்தையும் நடைபெறச் செய்கிறார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய திட்டத்தின் பிரகாரம் ஆயத்தம் பண்ணுகிறார்.